நோ, யாருண்ணா அது இன்னொருத்தர் இருக்கிறது கால்ல? அது வந்து 2 பாட், கிரைக் அண்ட் ஜயார்க். ஜயார்க்கா கயார்க்கா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. கியார்க் These two கியார்க் bots are helping us today with the recording of this fucking episode. எனக்கு புரியல. What is swag recording ன்னு இதெல்லாம் ஹாய் ப்ரோ, Swag நீங்க act இருக்கீங்களா லைன்ல? ஆமா அப்ப ஆமா அரியர் bro. தான் கிழிச்சிட்டு இருந்திருக்கிறேன். நல்ல வேலை நான் ரொபாட்டை கிழிக்கிறேன்னு நினைச்சிட்டேன் மாப்ள. இல்ல ரொபாட்னா எனக்கு புரியல ப்ரோ. வாட் பிரதர் நீங்க பேசுனது எனக்கு எதுவுமே புரியலடா. கேட்கல பிரதர். இன்டர்நெட் இருக்கா உங்க போன்ல? நோ இருக்குண்ணா. 2Gங்களா சுத்தமா 3Gங்களா? ஏங்க GPRS எல்லாமே brother? மஃபுல்டா கேக்குதுங்க. ஒரு மயிரும் Muffled ஆ கேக்குது கேக்குது. பேசுறது. ஆமா ப்ரோ, எங்கேயாவது மொட்டை மாடி பேசுங்க டைலர். நோ இப்ப பாருண்ணா. இப்ப விடுறா பாப்போம். இப்ப சூப்பரா கேக்குது. இப்ப கேக்குது. என்ன பண்ண? மறுபடியும் பஞ்சாயத்து. ஒரு நிமிஷம் வேணா கால் வருதுங்க. காலா? கஷ்டம் இந்த டைம் யாரு உங்களுக்கு கால் பண்றா? ஒன்லி ஃபேன்ஸ் இருந்தா இல்ல. ஆனா இந்த மாதிரி பேசுறதோட கம்ஃபர்டபிலிட்டி பாத்தியா? அவனால வந்து கவுண்டரே கொடுக்க முடியாது. என்ன வேணா கேட்கலாம் அவனை நம்ம. ஓகே நான் கோத்தா வெளில போயிட்டான்டா. வெளில போயிட்டேன். ஆமா மொட்டை மாடிக்கு வந்து பேச. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் கட்டெல்லாம் பண்ண போறது இல்ல, அப்படியே போடுவேன். ஐயே நல்லாவே இருக்காதுடா. தயவு செஞ்சு அந்த வேலையை பார்க்காதுடா. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடு. ஏன் பிரதர்? யோ ஒருத்தன் கேட்க வர்றான், அவனை பார்த்தா கேனக்குதி மாதிரியா தெரியுது. 20-25 நிமிஷம். உங்களுக்கு இருக்க பிரச்சனை, உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா மக்கள் இன்ஃபர்மேஷனுக்காக ஸ்பாட்டிஃபை வராங்கன்னு நினைக்கிறீங்க. அதான் இல்ல மக்கள் ஸ்பாட்டிஃபை வர்றதுக்கான ரீசன் என்னன்னா எதையாவது ஒரு சவுண்டு ஓரத்துல ஓடிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி வந்து ஒரு ஒரு இந்த இந்த பூஜை ஸ்டோர்ல வந்து சைட்ல ஓம்பூம் பூவஸாக ஓடுமோ அந்த மாதிரி இது ஓடிக்கிட்டு இருக்கும். ஏங்க ஒரு 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 கண்டென்ட்டை வந்து கரெக்டா மேக் பண்ண முடியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிருவாங்க. இன்ஃபர்மேஷன் இல்லைன்னாலும் சரி அசிங்கப்படுத்துங்கிறேன். அவனுக்கு தான் அசிங்கப்படுத்த போறானுங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தடுத்து கேட்க மாட்டாங்க. எங்களை பத்தி பேசுங்க, எங்களை பத்தி அசிங்கமா பேசுங்க, அப்படிதான் பிரபலம் ஆக முடியும் பிரதர். நாலு பேர் நெகட்டிவா பேசினா நம்ம பிரபலம் ஆக முடியும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா பேசவே மாட்டாங்க பிரதர். பேசவே மாட்டாங்க. இல்ல நான் என்னங்கிறேன்னா நீ எடுத்துனே வந்து வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி மூட் அப்செட்டிங்கா இருக்கு. கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே எதையாவது சவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 விஷயத்த பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்மளே ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள வர மாதிரி வந்து அந்த விஷயத்த தொடங்கும் போது வந்து சூப்பரா இருக்காது. ஓ அந்த நேச்சுரல் திங் வர்றதுக்காக. ஆமா 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 அதேதான். ஏன் பிரதர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபக்கர் டு ஜாயின். அதனால தான் நம்ம தேவையில்லாம இவ்வளவு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பிரதர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஒரு ஆர்டிக்கிள்ல பப்ளிஷ் ஆன ஒரு பாட்காஸ்ட் ரேஞ்சே இல்லையே, குவாலிட்டி இல்லையே பிரதர். என்ன பண்றீங்க? அது தெரியல, அது ஏன்னு தெரியல. அது அந்த பழைய வைப் இல்ல பிரதர். பாட்காஸ்ட் வந்து ஏன் போடல ரெகுலரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா ஆக்சுவலா எதை பத்தி பேசணும்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச 10 படத்தை பத்தி பாட்காஸ்ட் போட்டோம். அது கூட கொஞ்சம் உலக அரசியல் பேசுறீங்களா? உலக அரசியல் பேசுறீங்களா? யாருகிட்ட? யார்ட்டையாவது நீயாவே தனியா பேசிக்கிட்டு. உலக அரசியல் பேசுறதா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா பேசிக்கலாம். குடும்பம் தான் காரணம் அப்படிங்கணும். ஆமா ஆமா பாவம். இப்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா இவ்வளவும் பேசி எதுவுமே வைக்க முடியாது. இவன் கடைசி வரைக்கும் ஜாயினே பண்ண மாட்டான் நடக்கிறதான் இவன் பிளான் போல. ஆமா மெசேஜ் அடிச்சு விட அவனுக்கு. கால் பேசிட்டு இருக்கான ஒரு வேலை. இப்ப போன்ல மட்டும் கால் பண்ணி பிஸின்னு வந்து வச்சுங்க, செருப்பாலே அடி பாருங்க. நான் லவுட் ஸ்பீக்கர் லைவ் ரிலே இப்ப போட போறேன். கோயிகம்மான்னு சொல்லுங்க. காலே போக மாட்டேங்க பிரதர். அது உங்க போன் பிரச்சனை பிரதர். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். பாத்தீங்களா? இருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். आपने जिस व्यक्ति को कॉल किया லைவ் கோட்ல இப்ப லைவ் கோட்ல லைவா இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு இருக்கேன். யார்ட்டையாவது பெண்மணிகிட்ட பேசிட்டு இருக்க போறாரு. ஏய் கால் வந்துருச்சு. யாரா கால் வந்திருக்கு? பெண்மணி யார்ட்டையாவது பேசிட்டு இருக்க போறாரு. இது பண்ணிருக்காரு. எவ்வளவு நேரம்?
10 நிமிஷம் பேசிட்டு வரடா போட்டா மோசம் அவனுக்கு அவ்வளவு கால் குப்பத்தொட்டியில போடுறா. சரி ரைட் பேசிட்டு வாங்க. மாப்பிள்ள கேட்டுச்சா? கேட்டுச்சு. எனக்கு என்ன எந்த மேனேஜர் இல்ல எந்த மேனேஜர் கூட 11-12 மணிக்கு கால் பண்ணி பேசுவான் மாப்பிள்ள. பேங்க்ல வேலை செய்யற ஒருத்தன் 11 மணிக்கு கால் பண்ணி பேசுவாங்க. பேச மாட்டான்டா அவன் எல்லாம் என்னன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு போனவன் 7 மணிக்கு குளிர்துன்னு சொல்லி போர்த்துப்படுத்த மாதிரி இருப்பான்டா. அவன் 12 மணிக்கு கால் பண்றான்னு ஒருத்தன் வெடிக்கிறான்னா லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுக்கு மேனேஜர் கால் பண்ணிருக்கோம், மேனேஜர் அம்மா கால் பண்ணிருக்கோம். லைஃப் மேனேஜர் லைஃப் மேனேஜர் கால் பண்ணிருப்பாங்கிறீங்க. கரெக்ட். ஹலோ சொல்லுங்க பாட்காஸ்ட். ஹலோ ஹலோ. அவருக்கு வயசாயிருச்சு இல்லையா? 30 வயசாயிருச்சு. இன்னும் பெண்மணி துணை எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாவம். சரி, இப்ப அவர் வர வரைக்கும் எதையாவது பேசுவோம் பிரதர். ஏதாவது சொல்லுங்க. பண்ணிடாதீங்க. டாபிக் இல்லாம பேசவா? How was your day? இன்னைக்கு டே கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு பிரதர். ஃபுட்பால் விளையாடினேன், செமையான கோல்ஸ் எல்லாம் போட்டு அசத்திட்டேன். 10க்கு 9ல இருக்கும் போது 5-9 இருந்தாங்க ஆப்போசிஷனு. அப்படியே தொடர்ந்து 5 கோல் போட்டு அபார வெற்றி அடைந்து இன்னைக்கு ஒரு மிதப்புல. எத்தனை 2 பேர் பெர் டீமா இல்ல ஒருத்தன் ஒரு டீமா? 2 பேர் பெர் டீம். ஓ, இன்னைக்கு ஒரு அசத்தலாம் டே. நான் ஆபீஸ்ல விளையாடணும்னு பாப்பேங்க. பட் ஆனா வந்துட்டு கொலீக்ஸ் கூட வந்து விளையாட வேண்டியது வரும். கொலீக்ஸ் வந்து உங்க ஏஜ் கேட்டகரியில இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல பிரதர். இல்ல எங்களுக்கு கொலீக்ஸ் ஏஜ் கேட்டகரியில இருப்பாங்க. எனக்கு இருக்காங்களே எல்லாம் என் வயசுக்காரங்களா. சோ அதனால ஒரு சின்ன உங்களோட ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஓகே, காம்ப்ளிகேட்டட் இல்லாத அவங்களோட வந்து விளையாடிட்டு சந்தோஷமா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது. ஓ, டிவி இது கிடையாதோ உங்களுக்கு? உங்க டீம் கிடையாதோ? அவங்க என் டீம் தான். என் டீம்ல இருக்கிறனால. உங்க டீம் ஆட்கள் கூட எப்படி பிரதர்? அதுவும் அப்ரைசல் ஜோன்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்ரைசல் மந்தாச்சு எல்லாம் முறைச்சுக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு. அதான் பிரதர், எல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன சின்ன பசங்க. அப்புறம் என்ன, நீங்க என்ன 35 வயசுக்காரங்களோட போய் விளையாண்டீங்கன்னா அவனுக்கு அப்படிதான் இல்ல. இருப்பாங்க. 35 வயசுக்காரங்க கூட போய் விளையாண்டா உனக்கு அந்த யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்காது. பட் நம்ம ஏஜ் பசங்க கூட விளையாண்டா வந்து ஆக்சுவலாவே அந்த இது இருக்கும்ல, யாருக்கு ரேங்கிங் இருக்க போகுது, யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி யாருமே இல்ல, எல்லாருமே டியூட்ஸா இருக்காங்க. எனக்கு முன்னாடி குறியா இருக்கானுங்க. காலைல வரைக்கும், மத்தியானம் வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும்னு 3 ரவுண்டு விளையாடணும்னு பாக்குறானுங்க. சீரீஸ் வைக்கிறானுங்க, டோர்னமெண்ட் நடத்தணும்னு பேசுறானுங்க. ஃபுட்பால்ல வெறி பிடிச்சு. இல்ல மாப்பிள்ள, இவனுக்கு எந்த வைப்ல இருக்கான்னு தெரியுதா உனக்கு? ஸ்கூலுக்கு வந்துட்டு பென் ஃபைட் டோர்னமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவானு தெரியுமா? ஆமா, அப்படிங்களேதான். பென் ஃபைட் மாப்பிள்ள. ஆனா டீம் பேர்லாம் வந்து IPL டீம்ஸா வச்சுக்கோ மாப்பிள்ள, அப்பதான் கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி இறங்குவானு தெரியுமா? எதுக்கு வந்தாலே தெரியும் பண்றீங்களாடான்னு. ஆமா ஆமா ஆமா, இருக்கானுங்க பசங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தை நீட்டா வந்து கேம் விளையாடி கழிக்கிறானுங்க. ஜாலியா இருக்கானுங்க. மனுஷனுங்களுக்கு வந்து அவனுங்களுக்கு மாமா அவனுங்களை விட்டுருக்க, அவனுக்கு போஸ்ட் பண்ணலாட்டு ஜாலியா இருப்பானுங்கன்னு சொல்லி மேனேஜர்ஸ் தண்ணி தெளிச்சு விட்டுறேஞ்சு போயிட்டானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவரு டைலர் டேடுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி மாப்பிள்ள என்னடா மாப்பிள்ள, நம்மள வந்து நம்மள வந்து தமிழ்நாட்டுல கேட்கறத விட US, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து சூப்பரா கேக்குறாங்களே மாப்பிள்ள, என்னதான் இது அங்க இருக்க தமிழர்கள் கூட நமக்கு ஆதரவு கொடுக்குறான், இங்க இருக்க கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் அவன் சொன்னா வந்து US VPN சிங்கப்பூர் VPN தான் ஃபர்ஸ்ட் வருவான், அவனுக்கு VPN போட்டு இருந்திருக்கானுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அவன் மஜா பண்ற நேரத்துல சைட்ல போட்டு கேட்டிருக்காங்க அவங்கள. இல்ல உனக்கு வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் ஜோன் இருக்கும் தெரியுமா? சைட்ல ஓடிக்கிட்டு இருக்கட்டும், நான் ஒரு ஓரமா யூஸ்லெஸ் இம்பசைலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போது நம்ம பாட்காஸ்ட போட்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த பக்கம் வந்து தாட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஹாப்பி மூமெண்ட். இந்த ஜோபிகள்லாம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல காமெடி வருது பிரதர். ஆக்சுவலா அடுத்த இவர் இருக்கார்ல மித்ரன். ஆமா, PS மித்ரன். அவர் படத்துல கதையே இதுதான். டீகோட் பண்ணி பார்த்தா இன்டர்வல் பிளாக்ல தான் தெரியும் எல்லா சூசைட் ஆட்களும் வந்து நம்மளோட பாட்காஸ்ட கேட்டிருக்கானுங்க அப்படின்னு. So our podcast was also an influential thing for all the
சூசைட் அட்டெம்ப்டர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கைஸ் ஆஃப்டர் மாஸ்டர்பேஷன்ங்கிறது வந்து தலைவன் ஃபைன் பண்ணுவான். தலைவன் வந்து மாஸ்டர்பேஷனுக்கு எதிராகவும் நம்ம பாட்காஸ்டுக்கு எதிராகவும் ஒரு பெரிய புரட்சி போராட்டத்தை இறக்குவாரு. டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் ஃபில்ம். ஆமா, ஒரு பிபிடி நீட்டா இறங்கும் இல்லையா, அது எப்படி சிங் 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 சிங். பிபிடி கிடையாது இது, இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட் ஷோ, கிரீன் மேட்டரில் எடுக்கப்பட்ட லேசரால் இது பண்ணப்பட்ட டீடைல்டு பிரசன்டேஷன். இன்னி வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான இதான் தமிழ் சினிமால கையாண்டுகிட்டு இருக்காங்க பிரதர். அது ஷூட்டிங் போகும்போது டேட்டா கூட எடுக்காம போவான்னு நினைக்கிறேன்டா. சார் அங்க வந்து ஒரு டீடைல் தெரியுது சார், அதை பத்தி நீங்க பேசுறீங்க சார், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அந்த டேட்டா என்னமோ ஓடிட்டு இருக்கும். இவனுங்க அதை பத்தி டேட்டா பார்த்தா அதை பத்தி ஏதாவது அனலைஸ் பண்ணும்ல, அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த டேட்டா வந்து உனக்கு சம்மரைஸ் பண்ணி உனக்கு 3 வரியில சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க, புரியுதா? அது வந்து என்னன்னா என்ன சொல்றாங்க, நாங்க பிலிமோட ஸ்பீடுக்காக நாங்க வந்து இதோட சாக்ரிஃபைசஸ் பண்றோம், நாங்க வந்து எங்களால வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டா சொல்ல முடியும், ஆனா எங்களால சொல்ல முடியாதுக்கு ரீசன் என்னன்னா ஆடியன்ஸோட அந்த அவங்களோட லிசனிங் ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அவங்க வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு கட் இருந்தாலே எரிச்சல் ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு கட் இருக்குன்னு தெரியுமா பிரதர்? அதெல்லாம் வந்து அவன் எண்ணிட்டேவா இருக்க போறான். இல்ல இல்ல, அதாவது வந்து இது வந்து இந்த மாதிரி சொல்றாங்க பிரதர், சைக்காலஜிக்கலா சொல்றான். 30 செகண்ட்ஸ் மேல ஒரு சீன் போகும்போது நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன படம் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு அப்படின்றானுங்க. ஆடியன்ஸ் எல்லா படமும் ஸ்லோவா இருக்குன்னு தான் பிரதர் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து கட்டு வந்து படன்னு இருக்கணும். இப்போ வந்து விக்ரம்ல எல்லாம் பேரலல் கட்டிங் வரவும் படம் வந்து செம ஸ்பீடா சூப்பரா வந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ என்ன ரீசனு? பேரலா ஒரு 3 ஸ்டோரி லைன் நீங்க சொல்லி ஆகணும், மினிமம் 2 சொல்லணும் ஒரே நேரம். நீங்க ஆந்தாலஜி மாதிரி எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நீங்க வந்து பேரலா அந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிஸ் மாதிரி எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே நேரத்துல நீங்க 3 கதை சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எதுவும் பிரில்லியண்டா அவனால கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லணும். ஆனா அப்படி சொல்றதுக்கு அளவுக்கு இன்னைக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ் அந்த எபிலிட்டியோட இல்ல. ஸோ லேயர்டு ஸ்டோரிஸ் மட்டும் சொல்றாங்க. ஆமா, டெஃபினட்டா பிரதர். இதுக்கு மேல எல்லாம் நீங்க மிக்சிங் ஆஃப் ஜான்ராஸ் தான் பண்ண முடியும், நீங்க புதுசா ஒரு கதையே சொல்ல முடியாது. அதான் பிரச்சனை. இல்ல நீங்க வந்து டக்குனு வெற்றி எடுக்க முடியுமா? உண்மை சம்பவங்கள் எடுத்தீங்கன்னாலும் இப்போ வந்து நிறைய, இப்போ வந்து நீங்க சும்மா பேச்சுக்கு இந்த சுவாதி கொலை வழக்குன்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குல்ல, அது நீங்க எடுத்தீங்கன்னா கொலை வழக்கு பத்தி 2 படம் வந்துச்சு. என்னென்ன சுவாதி கொலை வழக்கு பத்தி 2 படம் வந்துச்சுடா. இவரு எடுத்த படமா? ஏஎம்ஆர் ரமேஷ் எடுத்திருக்காரு. எல்லா ரியல் இன்சிடென்ட்டையும் எடுக்கிறதுக்காகவே நேர்ந்து விட்ட ஒரு நபர். எத்தனை பேருக்கு ஆடியன்ஸ்ல ஏஎம்ஆர் ரமேஷ் தெரியும் தெரியலையே. முதல்ல உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியல. ஏஎம்ஆர் ரமேஷ் ஒரே ஒருத்தர் பிரபஞ்சன் ரமேஷ், அவர் ஒரு சூப்பர் ஆக்டர். அவர் ஆடியன்ஸுக்கு தெரியாது, விட்டுருவோம். ஏஎம்ஆர் ரமேஷ போய் சர்ச் பண்ணி பாருங்க பிரதர். அவர் சந்தன கடத்தல், வீரப்பன் படங்கள்ல இருந்து இந்த இது விடுதலை புலிகள் மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்தாரோ. ஆமா ஆமா ஆமா, போலீஸ் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இவர் வந்து போலீஸ் குவார்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. எல்லாம் உண்மை சம்பவங்களை மட்டும்தான் படமா எடுப்பாப்ல மனுஷன். அர்ஜுனை வச்சு வனயுத்தம் எல்லாம் ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்துச்சுன்னா ஆமா எடுத்திருக்காரு. சோ இவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிற மாதிரி அவர் தான் உண்மை சம்பவங்களை தழுவி படம் எடுக்கக்கூடிய ஆள். டேஞ்சரஸ் மேன். ஆமா ஆமா, படங்கள் பெருசா போனதே இல்லை அவர். படம் ஒண்ணு கூட ஓடி நான் கேள்விப்பட்டது இல்ல. ஆனாலும் அந்த ஆள் 10 படத்துக்கு மேல எடுத்துட்டான். இப்படிதான் எல்லா படங்களும் உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் வரும். சரி பாப்போம். உங்களுக்கு ரீசெண்டா ஏதாவது படம் பாத்தீங்களா? எந்த படம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாரும் சொல்ற மாதிரி உன்னிமுகம் தான் நான் டாக்டர் அசோசியேட்ஸ் தான் பார்த்தேன். நானு எந்த படம் பார்க்கல, உன்னிமுகம் தான் நான் அசோசியேட்ஸ் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எனக்கு முடியல. என் ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் பார்த்துட்டு மலையாளி பார்த்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, ஏன் இவ்வளவு நெகட்டிவா எடுக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. எனக்கு அதேதான்.
அது வந்து ஒரு நைட் கிராலர் ஷேடு ஸ்டோரி மாதிரி. நான் அது பார்க்க போறேன். உங்களுக்கு நைட் கிராலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே அதோட உங்களுக்கு அதோட டச் தெரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இது இருக்க போகுது. ஹீரோ வந்து எனக்கு புரியுது, அதான் சொல்றேன் பாருங்க, அது ஒரு சூப்பர் படம். ஆமா, ஆனா புடிச்ச படமான்னு கேட்டா கிடையாது எனக்கு. அது வேற கேட்டகரிங்க. ஆன்டி ஹீரோ எப்பயுமே பிடிக்காதுங்க. வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க, ஏன் இப்படி சோகத்தோட காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. எனக்கு இப்ப பிக்சார் படம் மாதிரி ஒரு ஃபீல் குட் எண்டிங் குடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் படம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஆக்சுவலா எண்டிங் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இருக்குன்னு நினைக்கிற அந்த மாதிரி படம். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுவானுங்க. அதான் அதனாலதான் நான் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். பட் ஆனா வந்து இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். கரெக்ட். நீங்க உங்க மூடிக்கு ஏத்த மாதிரி பாசிபிள் வே தானே. என்னது கிளைமாக்ஸ் பேண்டர்ஸ்நாட்ச் இல்லையா? 3 நினைக்கிறேன். 3 டைப்ல ஸ்டோரி போகும் அது. ஆனா அதாங்க ஒவ்வொரு பிளாட் பாயிண்ட்லயும் நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். பிளாட் பாயிண்ட் வந்து அவன் வந்து இப்போ ஒரு கேம் கம்பெனில இருந்து அவனுக்கு ஆஃபர் வரும், எடுப்பான மாட்டான. ஆஃபர் எடுத்தா ஒரு ஸ்டோரி, எடுக்கலாம் ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஒரு உண்மை தெரிஞ்சு அதுக்குள்ள அதே மாதிரி. ஹலோ, படத்தோட ஒவ்வொரு எண்ட்லயும் வந்து நீங்க இது பண்ணிட்டு போற மாதிரி. ஆமா, ஒரு 5-6 இடத்துல நீங்க சூஸ் பண்ணுவீங்க. நிறைய ஒரு 10-15 லைன்ஸ் திங்க் பண்ணிருப்பான். சோ அது வந்து கொஞ்சம் யூனிக் ரைட்டிங் தான். அது அடுத்த ஃபியூச்சர்ல அது வரும் பிரதர். இன்னைக்கு ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா, இப்போ வந்து நீங்க போயிட்டு இந்த சாட் ஜிபிடில வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு இந்த இது 93ல வந்து இந்த இது பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, அந்த கலவரத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் வந்து அதனால வந்து தமிழக முஸ்லிம்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோஸுக்கான கண்டென்ட்டை டைப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு இன்னொரு ஏஐட்ட கொண்டு போயிட்டு இதுக்கான ஒரு நல்ல இந்த பேஸ் வாய்ஸ்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல வந்து எல்லாம் நம்ம இவர் இருக்கார்ல பாலிமர் நியூஸ் சேனல், அவர் வாய்ஸ்ல வந்து கேட்கணும்னா அந்த மாதிரி போட்டு நீங்க அந்த அவுட் எடுத்துட்டு அதுக்கு மேல நீங்க ஒரு வீடியோ, அந்த என்ன ஆடியோ ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி பீரோல் ஃபுட்டேஜ், சும்மா இப்போ வந்து பஸ் எரிக்கப்பட்டதுன்னா பஸ் எரியிற அந்த பீரோல் ஃபுட்டேஜ் போட்டு நீங்க யூடியூப்ல போட்டு காசு வாங்கலாம். இது எஜுகேஷனல் வீடியோன்னு சொல்லி காசு வாங்கலாம். ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இன்டகிரேட் பண்ண, இப்போ வந்து சாட் ஜிபிடி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டோட இன்டகிரேட் பண்றாங்களாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு இந்த 5-6 ஆப்பையும் வந்து அப்படியே இன்டகிரேட் பண்ண மாதிரி ஒரு ஆப் வந்துச்சுன்னா, நீங்க உங்க மொபைல்ல போயிட்டு நீங்களாவே ஒரு எஜுகேஷனல் வீடியோ ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து இந்த கண்டென்ட்ல இப்ப ரெடி பண்ணி கொடுன்னா வந்துடும். ஸோ இனிமே வந்து பிபிடி போடுறவங்களுக்கான வேலைகள், அதாவது மதன் கௌரி மாதிரியான ஆட்களுக்கான வேலை 99.99% இருக்கவே இருக்காது. பாக்குற நீங்க சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து அப்படியே சைட்ல எதையா ஓட்டம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு காசு, அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது அவனுக்கு. அந்த இதோட நீ சொன்னது அன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமே, ஒரு லாக் லைன் கொடுத்துட்டு அது வந்து கிரியேட்டிவிட்டி அதால பண்ண முடியாது. நான் சொல்றது வந்து இப்போ அதான் மதன் கௌரின்னு வர ரியல் இன்சிடென்ட்டை வந்து அப்படியே ஒரு கண்டென்ட்டா மாத்துறதுக்கான வேலை அது அதால பண்ண முடியாது. பண்ண முடியும், கிரியேட்டிவிட்டியை வந்து அது பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவுமே அது பண்ணுது, பட் ஆனா அந்த அளவு ஒரு எஃபெக்டிவ்னஸ் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல வந்து இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. எது இந்த இதெல்லாம் ஆக்சுவலா இப்பவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, இந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் எல்லாம் இன்னுமே செம கஸ்டமைசபிளா வந்துரும்னு நினைக்கிறேன். லைக் நீ வந்து ஒரு டயலாக் கொடுக்குற அப்படின்னா அத வந்துட்டு எமோஷன் கொடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்தனா அந்த எமோஷன்லயே பேசணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க பேசினா என்ன பாஸ் அண்ட் இது கூட பிரெத் கூட பேசியா அதே மாதிரி பாஸ் அண்ட் பிரெத் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன் வருங்காலத்துல. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியா இருக்கும். ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஆக்சென்ட் இருக்கு. இப்ப நீங்க திருநெல்வேலிக்காரராவோ மதுரைக்காரராவோ தூத்துக்குடிக்காரராவோ பேசணும்னா அதுக்கு வந்து அதோட அந்த பர்டிகுலர் ஆக்சென்ட் அதுக்கு வேணும். தமிழ் அளவுக்கு வராது, பட் ஆனா ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்னா அது புரிஞ்சிடும்ல. ஆமா, ஆல்ரெடி வெள்ளைக்காரங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. வெள்ளைக்காரனுங்களோடதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அதாங்க நீங்க வந்து நம்ம ஊர் பிளேவருக்குள்ளே மெயின்டைன் ஆயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களால படம் இன்னொன்று இருக்குல்ல. நிறைய டெக்னாலஜி ஆக்சுவலாவே வந்துருச்சு, பட் ஆனா தே ஆர் நாட்
கிவிங் இட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஆமா ஆமா ஆமா, நிறைய டெக்னாலஜி நிறைய இது வந்து பீட்டா டெஸ்டிங் ரேஞ்சில் இருக்குங்க. அது அடுத்த ஒரு 10 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து படன்னு எல்லாம் இருக்கும். நம்ம லைஃப் எப்படி 2005ல இருந்து ஒரு 15க்குள்ள ஒரு வேரியேஷன், 15ல இருந்து இப்போ 23க்குள்ள இன்னொரு வேரியேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். 2005க்கு முன்னாடி இருந்த ஒரு யங்ஸ்டருக்கு யோசிச்சு பாருங்க, அவன் வந்து கமா பிசாச்சி கூட பார்க்க முடியாது. கரெக்டா? 2005 to 15 வந்து அந்த கமா பிசாச்சி டெபோனேர் பார்த்துட்டு இருந்தானுங்க. இப்போ 15ல இருந்து 23 ஆஃப்டர் இது வந்து இப்போ அவனால வந்து வெப்சைட்லாம் அடக்கவே முடியாது. அவன் என்ன வேணா பார்ப்பான், அவனுக்கு என்ன தோணுமோ அந்த மாதிரி போயிட்டு அவனே கூட ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் வெப்சைட் கூட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி. ஆமா, அவர் பாவம் எங்க இன்னும் லோனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல, இன்னும் கால்ல இருக்காரு. சரி விடுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவன் அப்படியே அந்த லைஃப் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணணும். அதுக்குள்ள படம் பண்ணாதான் உண்டு. எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளால பிடிக்க முடியாது, அவன் பாட்டு எங்கேயோ போயிருவான். ஆடியன்ஸ் எல்லாம் என்னைக்குமே நம்மளால பிடிக்க முடியாது பிரதர். ஆடியன்ஸ் எங்க போயிட்டு இருக்கானா, விக்ரம் படம் 100th செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கான் பிரதர். விக்ரம் சேவ் தமிழ் சினிமா ஜோனுக்கு போயிட்டு இருக்கான் பிரதர். அவன் நீங்க வன்மத்துல இருக்கீங்க இல்லையா? நம்ம என்னைக்குமே வன்மம் தான் பிரதர். எனக்கு வன்மத்தை எல்லாம் தாண்டி நம்ம வந்து இவங்க ரொம்ப செலக்டிவ் ஆயிடுவாங்கன்ற அந்த பயம் வந்துட்டு இருக்கு பிரதர். ஆடியன்ஸ் ரொம்ப செலக்டிவான கண்டென்ட் மட்டும் பாக்குறதுக்கான ஜோனுக்குள்ள இறங்கி போயிட்டு. இல்ல நீங்க பட்டர்ஃபிளை 2 தான் எடுக்கணும். ராங்கி பாத்தீங்களா? நான் பார்த்தேங்க. இல்லையே. ராங்கி வந்து ஏதாவது ரீசன்ட் தமிழ் சினிமாஸ் பெஸ்ட் எவர் மூவி அப்படின்னு நீங்க வந்து ஆகச்சிறந்த பதிலை சொல்லலாம். ஏன் என்னாச்சு? என்ன ராங்கில என்ன பிரச்சனை? ஐயோ பிரதர், இப்படி ஒரு கட்டு வருது பிரதர். அதாவது என்னன்னா, இவ லிபியாக்கு வந்து போயிடுறா. ஓகேவா? லிபியால இருக்கிற டெரரிஸ்ட். இருங்க, அதெல்லாம் விடுங்க, நான் இதை முதல்ல சொல்றேன். படத்தோட மேக்கிங்கோட சின்சியாரிட்டிய சொல்றேன். ஒரு 2 சீனு லிபியாக்கு போயிடுறா. ஓகேவா? ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர்றதுக்கு அப்படியே ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, ஒரு வைடு ஷாட் இருக்கு. அதுல உஸ்பெகிஸ்தான் ஏர்லைன்ஸ் போட்டிருக்கு. ஓகேவா? உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள வர்றா. அந்த உக்ரைனோட கேபிட்டல் வெல்கம் டு சம்திங் பீல ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த ஊர் பேர் அப்படியே போட்டிருக்கு. ஓகேவா? லிபியான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கானுங்க பிரதர் இவனுங்க பாட்டு கூட. அதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்பு. ஓகேவா? கேமரா பாத்துடுறான். ஓகே, இது அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்யற பையன் மாதிரி ஒருத்தன் அவன் கேமரா பாத்துடுறான். பரவாயில்ல, அப்படியே ஃபுட்டேஜ் ரோல் பண்ணு அப்படின்ட்டு அது நம்ம கிளம்பி வந்துகிட்டே இருக்கு. சிம்பிள். அதான் கொரில்லா ஃபில்ம் மேக்கிங். கொரில்லா ஃபில்ம் மேக்கிங்ல பிரதர் கேமரா பாத்துடுறான்னா, கேமரா பார்க்காம யாருக்கும் தெரியாம எடுக்கிறது வேற. ஓகேவா? கேமராவே பாத்துடுறாப்ல. கேமராவே பாத்துடுறான். இல்லங்க, மேபி இப்படி கூட இருக்கலாங்க. இவரு சொல்லிருக்கலாம்ல டைரக்டர், தம்பி 4th வால பிரேக் பண்ணுங்கப்பா அப்படின்னு. அந்த ஜீனியஸ்னஸும் பண்ணிருக்கலாம். அது வந்து நம்ம லேயரிங் வந்து என்ன ரிலீஸ் பண்றோம், அது வந்து மூவிங் இமேஜஸ் வீடியோ போட்டாதான் தெரியும். ஆமா, ராங்கி ஒரு அலசல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இறக்குனாருன்னா சூப்பரா இருக்கும். மூவிங் இமேஜஸ்ல மிஸ்டு மூவிஸ் வீடியோ பார்த்தா கிடைக்கலாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு. மூவிங் இமேஜஸ் மேல ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதனால ஐயோ தெரியாம மூவிங் இமேஜஸ் அடிச்சுட்டே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. மூவிங் இமேஜஸ் நல்ல மனுஷன்டா. ஆமா, சாரி கிருஷ்ணர் பிரதர், உங்க மேல எங்களுக்கு எந்த அனுபவமும் இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க கொடுத்த அந்த பொல்லாதவன் வீடியோ பார்த்துதான் என் ஃப்ரெண்டு வந்து பெர்ஸ்பெக்டிவ் சுத்திட்டு இருக்கா. நிறைய ஃபில்ம் அனலிட்டிக்ஸ் வீடியோ எல்லாம் இருக்கு, பாத்திருக்கேன்ல. பார்த்தோன்னே வந்து அப்பா இதுதான் சினிமாவா, நம்ம இவ்வளவு நாள் வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம், இனிமே இது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அவ்வளவுதான், அடுத்த படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். பாத்திருக்கீங்களா? ரொம்ப நாளா வந்து ஒரு இந்த சேனல் இருக்கும், எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் பெயிண்டிங். சூப்பர் சேனல் பிரதர். அதுல இது வந்து ஸ்டேஜிங் மெமரிஸ் ஆஃப் மர்டரை வச்சு ஸ்டேஜிங் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் மாப்ள. ஆன்சாம்பிள் ஸ்டேஜிங். பாத்தீங்க? ஆன்சாம்பிள் ஸ்டேஜிங் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். சூப்பரான வீடியோடா அது. அந்த மாதிரி ஒரு வீடியோவே இருக்க முடியாது. அதுல இதுவும் வரும், எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் பெயிண்டிங்ல ஆன்சாம்பிள் ஸ்டேஜிங் வித் இது வரும். ஃபர்ஸ்ட் இது எக்ஸாம்பிளா வரும், மெமரிஸ் ஆஃப் மர்டர் வரும். அப்புறம் இன்னொரு படம் இருக்கும் தெரியுமா, இந்த படம்டா, நல்ல படம்டா அது, சூப்பரா நடிப்பானுங்க 2 பேரும். இது அந்த இது பண்ணுவான்ல, டேவிட் ஃபின்ச்சர் கிடையாது, இன்னொரு ஆக்சுவல் நல்ல டைரக்டர் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? யாரு? ஏதோ கெஸ் கொடுத்தாதான்டா உலகம் முழுக்க எல்லா டைரக்டர் தான்டா இருக்காங்க. யோ அதான் அந்த பெட்ரோல ஏதோ எடுப்பானே மைனிங் மாதிரி போட்டு கடைசியில வந்து அந்த வில்லனை இதுல டேரல் பி பிளட்.
டேரக்டர் பேர் என்ன? பால் தாமஸ் ஆண்டர்சன். பால் தாமஸ் ஆண்டர்சன். நல்ல மனுஷன். அந்த ஆள் பேரெல்லாம் மறக்கிறேன் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தான் இருக்கு சினிமா லைஃப்ல. எனக்கு தெரிஞ்ச நீங்க 2-3 படமாவது பாத்திருக்கீங்களா பால் தாமஸ் ஆண்டர்சனோடது? பாத்திருக்கேன். பேரல் பி பிளட். வேற என்னென்ன படம் எடுத்திருக்கேன்? மேக்னோலியா பாத்தீங்களா? மேக்னோலியா பாக்கல, இன்னும் பாக்கணும். பஞ்ச் ட்ரங்க் லவ் பாத்தீங்களா? இல்ல பிரதர், எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான், பேரல் பி பிளட் மட்டும் தான் பாத்துருக்கேன். அப்ப மறக்கிறதுக்கு நியாயம் தாங்க பிரதர். பேந்தம் த்ரெட் எடுத்திருக்காரு. இப்ப கூட வந்து இது வந்திருக்கு, ஐயோ நல்ல படமாச்சே, லிக்கோரிஸ் பீட்சா. நல்ல டைரக்டர் பிரதர். அவர் வந்து பிளாட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நான் அவரை பார்த்து படப்படுவேன் பிரதர். நான் மத்தவங்களை பார்த்து இல்லைனாலும் பிளாட் பாயிண்ட்ஸ் யோசிச்சுட்டா கதை இன்ட்ரெஸ்ட் ஆயிரும்ன்றத. கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா இது பண்ணிருப்பான். எனக்கு அந்த படத்துல அதுல ஒரு செம டாக்கி சீன் இருக்கும். ஒரு சிம்பிள் டேபிள் கான்வர்சேஷன் வந்து எப்படி சூப்பரா ஸ்டேஜ் பண்றதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். நல்லா இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டேஜிங் எல்லாம் தெரிஞ்சிச்சு. நீ நேரம் அக்கிரோ குரசவா மாதிரி இறங்குறோம், ரெயின் வித் ரெயின் தான் ஸ்டேஜிங் பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன் ஒரு காலத்துல எல்லாம். நானு எல்லா படத்துலயும் ரெயின். உங்களோட கதையை ஒண்ணு ரெயின் பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா? என்ன கதை? 200 Days of Summer. 200 Days of Summer. ஆமா 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 இருக்கு. என்ன பிரதர், சொந்த கதையே மறக்கிற ரேஞ்சில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க திரையுலக வாழ்க்கைக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். திரையுலக வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா தானே பிரதர் ரிட்டையர்மெண்ட். முதல்ல திரையுலக வாழ்க்கைக்குள்ள போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. பரதாபம் பிரதர். எங்கடா இருந்தாலே 12 மாஞ்சாச்சு. ஆமா பிரதர், நான் போய் திஸ் இஸ் அஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீட்டா அதையாவது கண்டினியூ பண்ணுவேன். திஸ் இஸ் அஸ் இல்ல பிரதர், லாஸ்ட் ஆஃப் அஸ். லாஸ்ட் ஆஃப் அஸ், சாரி பிரதர். லாஸ்ட் ஆஃப் அஸ் 3rd எபிசோட் பார்த்துட்டு கூப்பிடுங்க. நீங்க என்ன இருந்துச்சு அந்த கர்மத்துல? 3rd எபிசோட் பாத்தீங்களா இல்லையா? பாத்துட்டேன். என்னங்க 3rd எபிசோட் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? யார் இவன் வருவான், அந்த பார்க்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன்ல ஒருத்தர் இருப்பானே அவன் வருவான். அவன் என்ன பிரதர், எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஒரு என்வியபிளா ஒரு கே ஸ்டோரி நான் பார்த்ததே இல்லை பிரதர். இதை விட சூப்பரா என்ன கேட்டா நான் 2-2.5 மணி நேரம் போட்டிருந்தாலும் பார்த்திருப்பேன் பிரதர். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கனெக்ட் ஆறீங்களா? நீங்க பெரிய பிரபல ஹோமோபோபிக் ஆச்சே பிரதர். நீங்க நான்லாம் ஹோமோபோபிக் இல்ல பிரதர். எல்லாரும் வந்து இந்த கான்செப்ட் வந்து மில்க் பண்ண மட்டும்தான் பிரதர் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க நட்சத்திரம் நகரிறது மாதிரி மட்டியா எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது பிரதர். அதாவது அவங்க எல்லாம் மில்க் பண்றாங்க. இது ஒரு பாப்புலர் கண்டென்ட், இது ஒரு அப்ரஸ்டு பீப்புளை பத்தின கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மில்க் பண்ண. இது எவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு. ஆக்சுவலா அவன் கே கிடையாது, ஓகேவா? அவன் ஹியூமன் டச், இன்னொரு ஹியூமனோட டச்சே இல்லாம பல வருஷங்களா வாழ்ந்துன்னு இருக்கான். அவன் வந்து ஒரு உமனோட தான் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பான். இவனோட இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எவ்வளவு ஒரு பாடி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏங்கி போயிடும். இன்னொரு ஹியூமனோட அஃபெக்ஷனும் அவங்களோட கனெக்ட் வேணும்ன்றத வந்து 2 பேர் எப்படி வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி டவுனை வந்து, டவுன் கூட இல்ல, அந்த குட்டி வில்லேஜை வந்து அவங்களோட ஹெவன் மாதிரி மாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு அந்த சின்ன சின்ன அது பேர் என்ன ப்ராப்ளம்ஸ். அண்ட் கடைசியில அவனோட ஒரு ஸ்பீச் இருக்குமே பிரதர், ஐ ஹாவ் குட் டேஸ் வித் யூ, பேட் டேஸ் வித் யூ. எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது பிரதர். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கே ஸ்டோரியை நான் பார்த்ததே இல்லை பிரதர். நீங்க அப்ப ஏதோ ஒரு ஃபீல்ட்ல பாத்துருக்கீங்க. ஆனா நீங்க ஆக்சுவலா எனக்கு ஆன்டிசிபேஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, நீங்க வேற சைடுல நினைச்சிருப்பீங்க. நான் வந்து இது வந்து இதான் அந்த எபிசோட்ல சாம்பியே இருக்காது. 3rd எபிசோட் பார்த்துட்டு கூப்பிடணும்னா சரி நீ சொல்றேன்னா வந்து இதா இருக்கும்னு நினைச்சேன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். இல்லையா, ஒரு செம ஹை மொமெண்ட் இருக்கும். சாரி பிரதர், நான் மிஸ்லீட் பண்ணிட்டேன். நான் இதுதான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இந்த அளவு நேச்சுரலா ஒரு 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 ஆக்சுவலா ஒரு 2 பேர் கனெக்ட் ஆகுது. நான் இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளவு எட்டர்னல் சன்ஷைன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் லாலா லேண்ட் சொல்லுவாங்க. எனக்கு லாலா லேண்ட் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது. வித் ஒரு 2 டேபிள் கான்வர்சேஷன் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு அது ஃபியூடு தான் அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்க 2 பேர் ஜாயின் பண்ற மூமெண்ட் அவ்வளவு நேச்சுரலா ஃபீல் ஆகல. வித் மியூசிக் போட்டு அவங்க எலிவேட் பண்ணி அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பான். அந்த மியூசிக் தான் அதோட கியூ மெயின். இதுல மியூசிக் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கனாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு 2 people ஆர் ஆக்சுவலி கனெக்டிங் வித் ஈச் அதர் பிசிக்கலி அண்ட் எமோஷனலி அப்படிங்கறத வந்து சூப்பரா காட்டியிருந்தான். அது வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் இப்ப வரைக்குமே பெரிய பிடிப்பு எதுவும் வரலங்க.
ஆமாங்க, எனக்கு அந்த பிடிப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு பொதுவாவே இன்னும் ரூட். ஜாம்பி படங்கள் மேல நம்மளுக்கு அந்த பிடிப்பு வராது போல. ஆனா எனக்கு ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. இந்த மேக்கப் தெரிக்க விடுது. ரொம்ப நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஜாம்பிகளை ஒரு எபிசோட்ல மாதிரி பாத்தீங்கன்னா, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எபிசோட்ல வந்து அந்த மஷ்ரூம் ஹெட்டோட ஒருத்தன் வர்றான்னு செமையா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு. பாத்தீங்களா? அது ஒரு சினிமாட்டிக் சாய்ஸ் இல்லையா? இப்படி இருக்கணும் அவன், இந்த மாதிரி இருக்கணும், அவன் கண் இருக்காது, அப்படியே ஃபங்கஸ் அவனை அப்படியே தின்னுருது அப்படின்னு எல்லாம் சின்ன சின்ன டீடைலிங் தான். பட் ஆனா அதெல்லாம் வந்து அதோட சுத்தி இருக்கிற லேயர்ஸ். இதுல வந்து அந்த பீப்புளோட ஜேர்னி தான் நான் பெருசா என்ஜாய் பண்ண நினைச்சேன். எனக்கு இந்த போஸ்ட் அப்போகலிப்டிக் ஸ்டோரிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து வித்தவுட் இஃப் தேர் இஸ் நோ காப்ஸ்னா இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க உங்க இணையர் உங்களை கொல்லுவாங்க. ஓகேவா? உங்களை கோவம் வந்துச்சுன்னா கடிப்பாங்க உங்களை. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் நம்ம வாழ்வோம். அவ்வளவு வாலடைல் பீப்புள் தான் நம்ம. வித் காப்ஸ் ஆர் த ஒன்லி திங், லாஸ் ஆர் த ஒன்லி திங் தட் இஸ் கீப்பிங் அஸ் இன்டாக்ட். அந்த ஒரு ஜோன்ல வாழ்ந்துன்னு இருக்கோம். அது ஃபால் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஹியூமன் பிஹேவியர் இருக்கும்ல, ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அன்பும் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ரூத்லெஸ்னஸும் இருக்கும். அதை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது எப்பயுமே போஸ்ட் அப்போகலிப்டிக் ஸ்டோரிஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். டேக் ஆஃப் த மாஸ்க் அந்த ஷோ த ரியல் யூ. நம்ம எல்லாரும் பொதுவாக போஸ்ட் அப்போகலிப்டிக் ஸ்டோரிஸ் பிடிக்காது. ஆனா இதுல சூப்பரா நிறைய விஷயம் பண்ணிருந்தேன். லாஸ்ட் ஆஃப் அஸ்ல டக்குன்னு 20 years ago 20 years ஆஃப்டர் போட்டுருவான். அது ஒரு நல்ல விஷயம். எப்படி நீங்க இவ்வளவு வருஷம் எல்லா சாமி படமும் பார்த்திருப்பீங்க, சோ என்ன ஆகுது உங்களுக்கே தெரியும். மக்கள் எல்லாம் வந்து இந்த படம் இருக்கு, இந்த வாக்கிங் டெட்ல 5வது சீசன்ல நடக்கிறத இங்க முடிச்சிருப்பாங்க டக்குன்னு. அவ்வளவுதான். வாக்கிங் டெட் ஃபுல்லா பாத்திருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருக்கேன். ஐயோ, நான் வாக்கிங் டெட்லாம் ஓட்டி விட்டு பாக்குற ரேஞ்சுக்கு போயிரும்டா. ஆமா ஆமா ஆமா, லிட்டரலா எதுவுமே நடக்காதுடா. வாக்கிங் டெட் வந்து எனக்கு அந்த முதல் எபிசோட்ல வந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான்னு, ஆஹா இது ரிலேஷன்ஷிப் டிராமாடோ அப்படின்னு சொல்லி நான் ஓடிட்டேன். 2வது எபிசோட்லயே ஓடிட்டேங்க. எனக்கு நான் காலேஜ்ல பார்த்தேன், அப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஸ்கேல்ல நீ வந்து பாத்துருக்க மாட்டேன், அந்த வேர்ல்டு வார் ஜி அதெல்லாம் தான் பார்த்துட்டே தவிர இதுல வந்துட்டு நல்லாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டதுக்கு ரீசனே ஃபிராங்க் டாரவல் டிரெக்ஷனுங்க. அது அவர் வந்து யாருன்னா ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன், தி மிஸ்ட், கிரீன் மைல் இதெல்லாம் எடுத்தவரு. ஓஹோ, சூப்பர் டைரக்டர் அவரு. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடு வந்து வேற யாரோ, எனக்கு அப்பெல்லாம் நானும் உங்களை மாதிரி காலேஜில் தான் போட்டேன். நான் ஃபுல்லாவே அவர் தான் டிரெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைச்சு போட்டேன். செகண்ட் எபிசோடு வேற ஏதோ ஒன்று வரவும், வேற ஏதோ ஒரு டிரெக்டட் பை வரவும், ஆஹா சும்மா நம்மள ஏமாத்துறான் இடம் உள்ள வர வைக்கிறதுக்கு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிட்டேன். ரொம்ப கஷ்டம் பார்க்கல. ஐயோ ஆமா, ஒயர் பார்த்துட்டு இருந்தீங்களே, அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? 2 சீசன் என்ன பிரதர், ரொம்ப டெத் ஸ்லோவா இருக்கீங்க. அந்த கேரக்டர் நீங்க கொஞ்சமா விட்டுருவீங்க. டைம் விட்டுருக்கேங்க. 3வது சீசனுக்காக டைம் விட்டுருக்கேன். நீங்க விட்டுருவீங்க பிரதர் மொத்தமா. அதுக்கப்புறம் இல்ல வயர்ல விட மாட்டேன். வயர்ல 5 சீசன் பார்த்துட்டு தான் விடுவேன். படபடன்னு பாருங்க. ஆடியன்ஸுக்குலாம் வந்து திரும்பவும் சொல்லிக்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன்ல பிரேக்கிங் பேடை விட நல்லா இருக்கும் ஒயர். எனக்கு என்ன ஆடியன்ஸ் இந்த எபிசோட் இது வரைக்கும் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன மாதிரி ஒரு தியாகியே இருக்க முடியாது. நான் இப்போ வேற பிளான்ல இருக்கிறேன். பிரதரே வந்தாலும் வந்து அவரு வந்து பேசணும்னு விரும்புற எபிசோட தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த எபிசோட வந்து மினி பைட் அப்படின்னு சொல்லி இறக்கி மினி பைட் மாதிரி போட்டு விட்டுறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல இந்த இது வரும், இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வரும். இதை கேட்கற லைஃப்ல எவ்வளவு ஜோபிடானான்னு நினைக்க மாட்டானா என்ன? அதான் பிரதர், நான் நம்ம அப்பயே சொன்னேன்ல, இது ஒரு செட்டப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து சொன்னீங்க, ஒருத்தன் வந்து சூசைடல் தாட்ஸ்ல இதை கேட்டிருக்கிறேன் வந்து, இப்படிப்பட்ட ஜோபிகளே உயிர் வாழும் போது நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ரிவர்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையில்ல. ஆனா நானும் 2-3 தமிழ் பாட்காஸ்ட் சேனல்லாம் பார்த்தேன்டா. மூவி அனாலிசிஸ், வெற்றிமாறன் மூவி அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்க.
எங்களுக்கும் சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இல்ல, 10 பாயிண்ட் அதான் நான் ஒத்துக்கிறேன். 10 அதே நேரத்துல மத்தது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் அனாலிசிஸ் வீடியோ பாட்காஸ்ட் எதா இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க பாஸ், நானே கேக்குறேன். 10 பாயிண்ட் தாங்க இருக்கும். நீங்க சுத்தி என்ன பண்ண முடியும்? அந்த 10 பாயிண்ட வச்சு அந்த கிரியேட்டரை பிரைஸ் பண்ணி தான் பேச முடியும். புரியுதா? ஒரு நுவான்ஸ்டு சீன். இப்போ எனக்கு வந்து நான் இந்த பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த அசுரன்ல பாத்தீங்கன்னா மேல கழுகு வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். எடுத்தோடனே பாடியை வந்து அவ அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணுவா. அது ஒரே ஷாட்ல வந்து அவ போனம் ஒண்ணு இருக்கு, அதை வந்து ஏதோ தின்னுகிட்டு இருக்குன்றத போனா அவளோட பையன்தான் அப்படின்றத வந்து ஒரு ஒரு சின்ன பேன்ல வந்து காட்டியிருப்பான். அத்தனை இன்ஃபர்மேஷனையும் வந்து சும்மா ஒருத்தி ஜென்ரலா திங்க் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கிளவி வந்து ஓடி வந்து சொல்லுவா, ஓகேவா, உன் பிள்ளை இங்க செத்து கிடக்குறாண்டி அப்படின்னு. இவ வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஐயோ என் மவனே அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு ஓடுறது. இது ஒரு ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஒரு அரை பழசான இதுக்கு ஒரு சின்ன பேன், ஒரு ஷார்ட், ஒரு பேன். எனக்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்கும். ஒரு சீனோட எஃபெக்ட் ஆஃப்டர் மேத்ல இருந்து இதுல லாஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. 3rd எபிசோட்ல வந்து அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்கள தேடி திரும்பி வந்திருப்பான் ஜோயலு. வரவும் அவன் வீட்டு வாசல்ல பார்ப்பான். ஓகேவா, ஏதோ தப்பா இருக்குன்றத உணர்ந்திருப்பான். வீட்டு வாசல்ல பார்ப்பான், பூ ஆடி இருக்கும். புரிஞ்சா? அவனுக்கு வந்து கேர் பண்ணல அப்படின்னா சம்திங் ஹேப்பன்ட், சிம்பிளா முடிச்சிட்டான். பாத்தீங்களா அவங்க ருட்டீன், அவங்க அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோட ரிப்பர்கஷன். ஓகேவா, அதோட ஷார்ட்ல இருந்து அதை வந்து சஜஸ்டிவா வச்சு சீன் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மேக் பண்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். எனக்கு ஒரு 10 பாயிண்ட், நீங்க ஒரு 10 எடுத்து வச்சிருப்பீங்க. நீங்க ஸ்டேஜிங் வந்து கடைசியா இதை ரிவீல் மாதிரி இதை பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டேஜிங் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு அதிகபட்சம் ஒரு 5 வச்சிருப்பீங்க கரெக்டா. அதை வச்சுட்டு இது எப்படி பிரில்லியண்டா யோசிச்சிருக்கான் பாரு, அவன் வேற லெவல்ரா. இதே மாதிரி பொல்லாதவனுக்குன்னு சொல்லி பொல்லாதவன்ல இருந்து நீங்க வந்து இதுக்கு போயிருவீங்க, ஆடுகளத்துக்கு போயிருவீங்க. ஸோ யூ ஆர் ஜம்பிங் அவுட் ஆஃப் த மூவி. அந்த ஒரு பர்டிகுலர் படத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. மிஞ்சி போனா அந்த 5 பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டரை பத்தி பிரைஸும் தான் இருக்கும். அதான் பிரதர் ப்ராப்ளம். ஃபிலிம் அனாலிசிஸ்ங்கிறது நீங்க ஒரு வீடியோ எஸ்ஸே மாதிரி பண்ணீங்கனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்ட். வீடியோ எஸ்ஸே மாதிரி பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு டேவிட் ஃபின்ச்சர் அந்த அதர் வே ராங் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி ஃப்ரேம் இஸ் பெயிண்டிங்ல வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு. அந்த ஒரு இம்மர்சிவ் ஃபிலிம் மேக்கிங் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு மோர் த ஸ்டேஜிங் இதெல்லாம் வந்து நான் பார்க்கவே கூடாதுன்றதான் என்னோட பிளாக்கிங். ஸ்டோரியே நான் வந்து டைரக்டா அந்த கேரக்டர்ஸோட ஃபாலோ பண்ணணும். அப்படி எடுத்தாதான் ஆக்சுவலா நான் ஒரு ஃபிலிமை என்ஜாய் பண்ணுவேன். நான் கொஞ்சம் எனக்கு பிசிறு தட்டி ஃபிலிம் மேக்கிங்கை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா டிரெக்டர் இஸ் ஃபெயிலிங் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியனு. அண்ட் டேவிட் ஃபின்ச்சர் ஒவ்வொரு தடவையும் அதை எக்ஸாக்டா பண்ணிடுவார். நீட்டா வந்து உங்களை வந்து இம்மர்ஸ் பண்ணிடுவார் சம்ஹவ். அவன் படத்துல இத்தனைக்கும் வந்து இந்த ஆக்ஷன் பிளாக்ஸே இருக்காது பிரதர், கவனிச்சிருக்கீங்களா? அவன் படத்துல ஃபைட் சீன்லாம் இருக்காது. ஆனா நீங்க அவன் படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதான் அவனோட எனக்கு இருக்கு. எனக்கு இந்த ஒரு டயலமா இருக்கு. லைக் இந்த இம்மர்சிவ் ஃபிலிம்ஸ் பார்க்கணுமா, மீன் ஒரிஜினல் டு தி கான்டென்ட் கரெக்ட்டா? ஆமா ஆமா அந்த மாதிரி படம் பார்க்கணுமா? எனக்கு சில டைம் இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கும். இந்த டைரக்டர்ஸ் ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங் விஷுவல் ஸ்டைல் இருக்காங்கன்னா இமர்சிவ்னஸ் விட அவங்கள்ட்ட அந்த அத்தியரிங் டு தயர் ஸ்டைல்ங்கிறது சூப்பரா இருக்கும். டாரண்டினோ படம், கைரிசி படம் இமர்சிவ் தாங்க. அவன் இமர்சிவ்னஸ் வந்து வேற மாதிரி அச்சீவ் பண்ணுவான் பிரதர். ஒரே நிமிஷம் பிரதர் கூப்பிடுறேன். ஹலோ பண்ணுவோமாண்ணா? வாங்க பிரதர் வாங்க. இருடா இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த கமல் இருந்து